ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இராதரே ஏங்க ஏங்க என்ன ஏங்க இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன பண்றீங்க இப்போ? நான் சொல்றேன் ஆதரே, அதுக்கு முன்னாடி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன இப்ப நீ சாப்பிட்டுட்டு இருக்கிறது எத்தனாவது தோசை? ரெண்டாவது. இன்னும் எத்தனை தோசை சாப்பிடுவ? ஏன் கேக்குறீங்க? சொல்றேன், நீ சொல்லு ஃபர்ஸ்ட். 2 தோசை தான், அதுக்கு மேல நான் வேணான்னு சொல்லிட்டேன். வெரி குட். டெய்லியும் 2 தோசை தான் சாப்பிடுவியா இல்ல 3, 4, 5ன்னு போவியா? அல்ல, அண்ணி எப்பவுமே 2 தோசை தான் சாப்பிடுறாங்க, அதுக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. இப்ப கூட அவங்க கிட்ட இன்னொரு தோசை சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன், ஆனா அவங்க வேணவே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? நீ எல்லாம் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன், சரியா? நீ இனிமே எப்பவுமே 2 தோசையை சாப்பிடாதற. ஏங்க திடீர்னு ஏதோ நோட் பண்றீங்க, அப்புறம் ஏதோ யோசிக்கிறீங்க. திடீர்னு என்னங்க ஆச்சு? ஒண்ணுமே புரியலையே. நீ தோசை சாப்பிட்டுட்டு ஹாலுக்கு வா, எல்லாத்தையும் விளக்கமா விவரமா சொல்றேன். என்னங்க? வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே, வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே மேலா. வாய மூடாத, கொஞ்சம் பாடுறது நிறுத்திட்டு அமைதியா இருக்கியா? ஏன் மர்மவனே? வீட்ல இருக்கிற எல்லாரும் ஹாலுக்கு வாங்க. எல்லாரும் ஹாலுக்கு வாங்க. ஏங்க எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறீங்க? என்னாச்சுங்க? புதுசா பிரச்சனை கிளப்ப போறீங்களா? ஆதரே, நான் ஒன்னும் புதுசா பிரச்சனை எல்லாம் கிளப்ப போறது இல்ல, இருக்கிற பிரச்சனையை தீக்க போறேன். அதுக்குதான் எல்லாரையும் கூப்பிடுறேன். எல்லாரும் ஹாலுக்கு வாங்க. வாங்கப்பா. என்ன பிரபு பாப்பாட்டி, எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுற? இருங்க சொல்றேன்ப்பா. கார்த்தி வா. என்னண்ணா? சத்யா இங்க, அவளையும் கூப்பிடு. எதுக்குண்ணா? உன்னை சத்யாவை கூப்பிட சொன்னேன், கூப்பிடு. என்ன ஆதர? மர்மவனே, சத்யா கண்ணும் வந்துருச்சு. என்ன விஷயம்னு உடைச்சு சொல்ல மர்மவனே, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த குடும்பத்தை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கிட்டேன். நான் கொடுக்கற பணத்தை வச்சோம், வாட்டர் கேன் கடையில இருந்து வர வருமானத்தை வச்சோம் ஆதரை எப்படியோ சமாளிச்சு செலவெல்லாம் சரி கட்டி இந்த குடும்பத்தை நடத்திட்டா. ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நான் இப்ப சஸ்பெண்ட்ல இருக்கேன். வேலையும் இல்ல, சம்பளமும் இல்ல. அது மட்டும் இல்லாம எல்லாரும் இப்ப புதுசா வந்திருக்கிற மருமகளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அதனால நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு பிரபு கண்ணா? சொல்றேன், சொல்றதானு கூப்பிட்டேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்ல பிரபு, நீ இப்படி ஒரு மாதிரியா பேசுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது சரிப்பா, நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க முடியாதுல்ல? ஏங்க ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றா ஆதர? நான் ஒண்ணு நடக்காத சொல்லியே. இவங்க எல்லாருக்கும் இப்ப புது மருமதான பெருசா போயிட்டா, அவ்வளவுதானே ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. அண்ணா கார்த்தி, உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ண நான் தயாரா இல்ல. மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் இந்த குடும்பத்துக்கு கெட்டது நினைச்சப்பெல்லாம் நீங்க என் மேல கோவப்பட்டு வெறுத்து ஒதுக்குனீங்க. இப்போ நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறேன். ஆனா இப்பவும் என் மேல இவ்ளோ வெறுப்பா காட்டுறீங்களே, நான் அப்படி என்ன மாமா பாவம் பண்ண? இப்ப நீ கேட்ட இதே கேள்விய உன் மனசாட்சி பார்த்து கேளு, அதுவே உனக்கு பதில் சொல்லும். எதுக்கு தேவையில்லாம வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? இந்த நோட்ல நம்ம குடும்பத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதியிருக்கேன். வீட்டு வாடகை, மல்லிகை செலவு, மருந்து செலவு, மத்த எல்லா செலவையும் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். இப்ப கிச்சன்ல என்னென்ன மளிகை சாமான்லாம் இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டுல எதுக்கு எவ்வளவு செலவாகுது, அதை எப்படி பிரிச்சுக்கலான்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன்.
என்னங்க சொல்றீங்க? எப்படி பிரிச்சுக்கலாம்னா? ஆமா ஆதர, பிரிச்சுக்கலாம்னு தான். பிரிச்சு நாமளும் கார்த்தியும் செலவை பங்கு போட்டுக்க வேண்டியதான். ஏன் ஆதர, இந்த குடும்பத்துக்கு நான் ஒருத்த மட்டும்தான் பையனா? கார்த்தி இருக்கான்ல, அதனால இந்த குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பும் கடமையும் எனக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு கார்த்திக்கும் இருக்குல்ல. என்னடா? சரிண்ணா. ஆனா இந்த ஆனா ஆவனா பேச்செல்லாம் வேணாம். இப்போல இருந்து இந்த வீட்ல என்ன செலவு வந்தாலும் அது 2 பங்கு தான். ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கேட்க முடியாத ஆதர, உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் நமக்கு இந்த நிலைமையே. கார்த்தி, இந்த நோட்டை பிடி. புர்ரா, நீயும் உன் பொண்டாட்டியுமா சேர்ந்து எல்லா கணக்கு வழக்கையும் பாருங்க. என்ன செலவாகுதுன்னு கணக்கு பண்ணுங்க. நான் பார்த்து செக் பண்ணதுல மொத்தம் 30,600 ரூபா ஆகுது. வீட்டு வாடகை 12,000, மளிகை செலவு 10,000, அப்பாவுக்கும் பாட்டிக்கும் மருந்து மாத்திரை வைத்திய செலவு 6,000, அப்புறம் இந்த கரண்ட் பில்லு அது இதுன்னு மற்ற செலவெல்லாம் கூட்டினா அது ஒரு 2,600 ரூபா ஆகுது. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா நான் முதல்ல சொன்ன மாதிரி 30,600 ரூபா ஆகுது. இதுல 15,300 ரூபா எங்களோட பங்கு. அப்புறம் இந்த லிஸ்ட்ல சேர்க்காத எக்ஸ்ட்ரா செலவு ஒண்ணு இருக்கு. அது வாட்டர் கேன் செலவு. இந்த குடும்பத்துக்கு மாசம் 12 வாட்டர் கேன் வாங்குறோம். நானும் ஆதரி 2 கேன் குடிக்கிறோம். மீதி 10. எனக்கு வர வேண்டிய வருமானமா 300 ரூபாயை கழிச்சுட்டா நானும் ஆதரி எங்க சார்பா மாசம் 15,000 கொடுக்கணும். அதை நாங்க கொடுத்துடுறோம். பிரபு, நீ சொல்றதெல்லாம் சரிதாப்பா. ஆனா நீ சொல்றது எதுவுமே போது, நிறுத்துங்கப்பா. இனிமே நான் யாருக்கிட்டையும் எந்த லட்சணம் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இனிமே இந்த குடும்பத்துல எனக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கோ அதே அளவுக்கு கார்த்திக்கும் இருக்கு. அதை அவன் தட்டி கழிச்சா அதுக்கு நான் விட மாட்டேன். கஞ்ச பைய கரெக்டான நேரம் பார்த்து மெக்கானிக் பையலோட கழுத்தை பிடிச்சிட்டான். இனிமே இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அண்ணி, இந்த குடும்பத்தோட பாரத்தை நான் மட்டும் தனியா முழுசா சுமக்க கூட தயாரா இருக்கேன். ஆனா இப்போ மெக்கானிக் ஷாப்ல எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்ல. அதனாலதான் ஆட்டோமொபைல் ஷாப் வைக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நான் எப்படி அண்ணி? ஏங்க, பிரபு மாமா சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. நம்மளும் இந்த குடும்ப பாரத்தை சுமந்துதான் ஆகணும். அவரும் ஆதிரேயும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. நம்மளும் சீக்கிரமா ஆட்டோமொபைல் ஷாப்பை ஓபன் பண்ணியே ஆகணுங்க. அப்பதான் இந்த குடும்பத்தோட கஷ்டம் எல்லாம் தீரும். அதுக்கு என்ன வழியோ அதை பாப்போம்.